பிரபல யூடியூபரா இருக்கக்கூடிய இர்ஃபான் அவர்கள் தனக்கு எந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல அதை வெளியிட்டாரு. இது நம்ம நாட்டுப்படி இது தவறு அப்படின்னு சொல்லி தமிழக சுகாதாரத்துறையில இருந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவுல இருக்கும் பொழுது ஆணா பெண்ணான்னு சோதிச்சு பார்த்து பெண்ணா இருந்தா கருவிலேயே கலைக்கக்கூடிய நடைமுறை இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் கருவுல இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்க்க கூடாதுன்ற ஒரு தடை சட்டத்தை கொண்டு வராங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா சும்மாவே நாடாளுமன்றத்திலயோ அல்லது சட்டப்பேரவையிலோ உட்கார்ந்துக்கிட்டு மிச்சரை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு சட்டத்தை கொண்டு வரது இல்லை. ஒரு சட்டம் வர்றதுக்கு பின்னாடி எத்தனையோ உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க கருத்துல எடுக்கணுமா எடுக்க கூடாதா? ஒரு ஆர்வத்துல போய் பார்த்துட்டாங்க. எத்தனை நாள்ல அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிய போகுது? மேக்சிமம் 10 மாசம் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்கன்னா ஒருவேளை கருவை கலைக்கிறதுக்காக பாக்குறீங்களா? அவங்க அந்த நோக்கத்துல பார்க்கலன்னு சொல்றாங்களே மேம், அது அவங்க கொண்டாட தான் செய்யறாங்க. 10 மாசம் கழிச்சா அதுவாவே தெரியாதா? இர்ஃபானே சோதனை பண்ணி இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவருக்கு உள்நோக்கம் கிடையாது. அவர் எந்த குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம்னு நினைச்சாரா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கிளப்புவான். எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் ஏன் சோதிச்சு பார்த்தான் அப்படின்னு இன்னொருத்தன் கிளப்புவான். நீங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்காக உங்களுடைய குழந்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு. வெளிநாட்டுல நீங்க பார்த்துருக்கிறீங்க, அத்தோட நீங்க சும்மா இருந்திருக்கணும். அதாவது சொந்த காசுல சூன்யம் வச்சுப்பாங்க அப்படின்னு பாருங்க. அந்த வேலையை தான் இப்போ இவர் பண்ணியிருக்காரு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ப்ரொஃபசர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபரா இருக்கக்கூடிய இர்ஃபான் அவர்கள் தனக்கு எந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் துபாய்க்கு போய் பரிசோதனை பண்ணிட்டு யூடியூப்ல அதை வெளியிட்டாரு. இது நம்ம நாட்டுப்படி இது தவறு அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறையிலிருந்து தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? இந்த கேஸ் இது அவர் பண்ணது தப்பா? கணவன் மனைவி கருவுற்று இருக்கிறா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணம். தனக்கு இந்த குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சாதாரணம். டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வழியாக சோதனை பண்ணி பார்க்கறது அப்படின்றது ரொம்ப சாதாரணம். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இங்கே நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பரிசோதனை முயற்சி அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. எப்போ? 1994. அப்போது இந்த மாதிரி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு பார்க்கறது தப்பு. அந்த மாதிரி பார்த்தாலும் தப்பு, அதை பார்த்து மற்றவங்களுக்கு சொன்னாலும் தப்பு, அதை கேட்கக்கூடிய அந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம். ஆனால் இவர் துபாயில் போய் தானே மேம் அந்த பரிசோதனை பண்ணியிருக்காரு. அப்போ இது எப்படி தவறாகும்? அப்போ தவறே இல்லை. அப்போ நீங்கள் இதை சொன்ன அறிவிச்ச இடம் துபாயான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கீங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த இந்திய சட்டத்தின்படி தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். அப்போ இந்த சூழலில் நீங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன அப்படின்றத சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை வேற ஏற்பாடு பண்ணுறீங்க. எல்லாமே சரிதான். அப்போ எங்கே சிக்கல் நடக்குது? இந்த தடை சட்டம் வந்ததனுடைய பின்னணி என்ன? நம்முடைய நாட்டில் ஆண்களும் பெண்களும் சரியான ஒரு அளவில் இருக்கணும். சரி, உழைக்கிறதுக்கு ஆண்கள் போதும், அதனால் அவங்க மட்டும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு 20 ஆண்கள் இருக்கிறாங்க, 10 பெண்கள் தான் இருக்கிறாங்க. 20 இளைஞர்கள், ஆனால் 20 வாலிப பெண்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த 20 ஆண்களுக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அப்போது ஒரு 2 ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு கல்யாணம் பண்ணுவீங்களா? அதுவும் சட்டப்படி தப்பு தானே மேம்? சட்டப்படி தப்பு. ஆனால் 20 ஆண்கள் இருக்காங்க, 10 பெண்கள் தான் இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏற்கனவே கல்யாணமானவங்களை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்போது சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஏற்படும். அதுக்காக தான் ஆண்களினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாயிட்டு இருக்கு, பெண்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதே அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன? இந்த மாதிரி கருவில் இருக்கும் பொழுது ஆணா பெண்ணான்னு சோதிச்சு பார்த்து பெண்ணாக இருந்தால் கருவிலேயே கலைக்கக்கூடிய நடைமுறை இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்க்கக்கூடாதுன்ற ஒரு தடை சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா சும்மாவே நாடாளுமன்றத்திலையோ அல்லது சட்டப்பேரவையிலோ உட்காந்துக்கிட்டு மிச்சரை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிக்கிட்டு சட்டத்தை கொண்டு வரது இல்லை. ஒரு சட்டம் வர்றதுக்கு பின்னாடி எத்தனையோ உயிர்கள் பலியாக்கப்பட்டிருக்கு.
இல்லை எத்தனையோ பதட்டங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் ஒரு சட்டமே வருது. அப்போ 1994 இந்த மாதிரி ஒரு சட்டம் வருது, நீங்கள் வந்து குழந்தை என்னன்றதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் கருத்தில் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுத்திருக்கணும். சரி, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடுறதுக்காக நீங்கள் துபாய் போனீங்க, நல்லது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. ஸ்கேனில் அங்கே வந்துட்டு இது எல்லாமே லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேட்டால் வெளிநாடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தை என்ன ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்கிறதுனால பிறக்கும் போதே அவங்க வந்துட்டு பேரை செலக்ட் பண்ணிட்டு வந்துருங்க, அப்போவே வந்து உடனடியாக பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வேற. ஆனால் இங்கே என்ன நடைமுறை இருக்குன்னு ஒன்று இருக்குது. சரி, நீங்கள் அங்கே போய் குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஏன் பார்த்தீங்க? அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்துட்டாங்க. ஆர்வத்தில் நம்மளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாளில் அந்த குழந்தை வந்துட்டு ஆணா பெண்ணான்னு தெரிய போகுது? மேக்சிமம் 10 மாதம் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒருவேளை கருவை கலைக்கிறதுக்காக பார்க்குறீங்களா? அது அவங்க அந்த நோக்கத்தில் பார்க்கலன்னு சொல்கிறாங்களே மேம். அது அவங்க வந்து கொண்டாட தான் செய்கிறாங்க. கொண்டாடி அதை ஒரு பார்ட்டியாக மாதிரிலாம் வச்சு அதை சந்தோஷமாக உலகத்துக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி அது 10 மாதம் கழிச்சா அதுவாகவே தெரியாதா? நீங்க உங்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க வந்துட்டு சட்டம் இருக்கு. இந்திய நாட்டில் அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிற போது நீங்க அங்க பார்த்துட்டு வந்து நாங்க இங்க அறிவிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அதையே நீங்க வந்து பொதுவெளிகளில் சொல்லணும். இப்போ என்ன பிரச்சனை உண்டாகும்னா, பிரபல யூடியூபர் இர்ஃபானே வந்துட்டு சோதனை பண்ணி இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு உள்நோக்கம் கிடையாது, அவர் எந்த குழந்தை வேணாலும் பெற்றுக்கலான்னு நினைச்சாரா இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கிளப்புவான். எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் ஏன் சோதிச்சு பார்த்தான் அப்படின்னு இன்னொருத்தன் கிளப்புவான். அதுக்கு தானே மேம் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரே. நான் வந்து இதை ஒரு என்ன குழந்தை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் இதை பண்ணிட்டேன், ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஆர்வத்தினால பண்ணார். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு ஏழ்மை, என்னால் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் இவரை வந்துட்டு ஒரு முன் உதாரணமாக சொல்லி நான் வந்துட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து நான் கருவிலேயே கலைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்துட்டு யாரா பதில் சொல்ல முடியுமா? செக் பண்ணி பார்க்கறதுக்கு இவர் இங்கே பார்க்கலையே மேம். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ அந்த ஏழ்மையில் இருக்கிறவன் எப்படி துபாயில் போய் பார்த்துட்டு வருவான்? அவர் அங்கே போய் பார்த்தாரு, எனக்கு நீங்கள் இங்கே பார்த்து கொடுங்களேன். இங்கே தடைன்னு தானே மேம் இருக்கு, இங்கே தடை இருக்கு அப்படின்னு ஒருத்தன் வந்து கிளம்புவான். அவரு வந்துட்டு அங்கே போய் பார்த்தாரு, அவருக்கு வசதி இருந்தது, அங்கே போய் பார்த்தாரு. எனக்கு வசதி இல்லை, அதனால அரசாங்கம் எனக்கு செஞ்சு கொடுக்கட்டுமே அப்படின்னு ஒரு மனு போடுவான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பெண்களினுடைய விகிதாச்சாரம் ஓரளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா நான் என்ன சமூகத்தில் என்ன பதட்டம் உண்டாகும் அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தன் வந்துட்டு 10 சவரன் நகை வச்சுருக்கான், ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? 10 சவரனை பார்த்தா அவனுடைய கண் உறுத்தும். அவனை நம்ம அவ்வளோ ஏழ்மையில் வச்சிருக்கிறோமே அப்படின்னு இந்த சமூகத்துக்கு ஒரு அக்கறை வேணும். அந்த மாதிரி இப்போ ஆண்களினுடைய விகிதம் அதிகமாகவும் பெண்களினுடைய விகிதம் கம்மியாக இருந்தாலும் நாட்டில் சமூகத்தில் ரொம்ப பெரிய ஒரு அநியாயம் பதட்டம் நடக்கும். இதுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பேர் தொட்டில் குழந்தை. ஏன் வந்தது? 1994 இந்த குழந்தையில வந்து கரு ஆணா பெண்ணான்னு பார்க்குற தடை சட்டம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமா தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தைன்னு சொல்லி ஒரு திட்டம் வருது. என்ன அந்த தொட்டில் குழந்தையில் எந்த குழந்தை வந்து சேருது அப்படின்னா, பெண் குழந்தைகள்லாம் வந்து சேருது. கருத்தம்மான்னு ஒரு மிக முக்கியமான ஒரு படம் வந்தது. அந்த கருத்தம்மாவில் தான் வந்துட்டு குழந்தை பெண் குழந்தையா பிறந்துடுச்சுன்னா உடனே கள்ளிப்பால் கொடுத்து அதை வந்து சாவடிச்சு. இது எல்லா நிலவரமும் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவிலையும் இருக்கு, ஒத்துக்கலாம். ஆனா இப்போ ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க போய் இப்போ என்னோட குழந்தை எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு போய் கேட்டா நம்ம நாட்டில் வந்து அதை பரிசோதனை பண்ணி சொல்ல போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம்? அவங்க ஏழ்மையில இருக்கவங்க வெளிநாட்டுக்கும் போக முடியாது, அப்புறம் எதுக்கு இந்த பதட்டம்? அவங்க இது கிளைம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாடுகளில் கிடைச்சிருக்கு, எங்களால் வெளிநாடுக்கு போக முடியல, அதனால் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது இல்லீகலாக வேற ஏதாவது தோணுச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முன்னுதாரணமாக இர்ஃபான் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்தோஷத்துக்காக உங்களுடைய குழந்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு. வெளிநாட்டில் நீங்கள் வந்து பார்த்துருக்கிறீங்க, அத்தோடு நீங்கள் வந்து சும்மா இருந்திருக்கணும்.
அதாவது சொந்த காசில் சூன்யம் வச்சுப்பாங்க அப்படின்பாங்க பாருங்க, அந்த வேலையை தான் இப்போ வந்து இவர் பண்ணியிருக்காரு. இப்போ தொட்டில் குழந்தைய வந்துட்டு இந்த கருத்தம்மா படத்துக்கு பின்னாடி இந்த திட்டம் வந்ததாகலாம் வந்து பேச்சு இருக்கு. அப்போது ஒரு பெண் குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் இத்தனை பெரிய திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. இவர் என்னடான்னா சர்வசாதாரணமாக நான் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெண் குழந்தை, ஆனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லலாம். ஆனால் இந்த மனநிலையில் இன்னைக்கு இந்த சமூகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மேம், இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இவர் மாதிரியே வசதி படைச்சவங்க துபாயில் போய் பண்ணக்கூடிய ஆட்கள், போகிறதுக்கான வசதி இருக்கக்கூடிய ஆட்கள் இது முன்னாடியே பண்ணியிருப்பாங்க தானே. இவரை வழிகாட்டி தான் அவங்க போகணும்னு என்ன இருக்குது? இவர் பகிரங்கமாக தெரிஞ்சிட்டார் இல்லையா? அப்போ இவர் எதுக்காக சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய வியூஸை வந்து ஏற்றுறதுக்காக. அப்போ வியூஸை ஏற்றுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கைத்து மேலெல்லாம் நடப்பீங்க அப்படின்னு, தலை கீழே குப்புற விழுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஏற்கனவே ஒரு யூடியூபர் என்ன பண்ணாருன்னா, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன்னு சொல்லி ஓட்டி கடைசியாக அவருடைய லைசன்ஸையே வந்துட்டு ரத்து பண்ணி அவருக்கு தண்டனை. ஆமாம், அதையெல்லாம் பண்ணோம். ஏன் பண்ணோம்? அவர் பைக்கு, அவர் உயிர், அவர் சாலைகளில் அவர் எல்லாமே இது வச்சுட்டு தானே போகிறாரு, லைசன்ஸ் வச்சுட்டு தானே போகிறாரு அப்படின்னு நம்ம பேச முடியுமா? அப்போது ஒவ்வொரு குடிமகனுக்குமான பாதுகாப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. இந்த சூழலில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு உங்கள் யூடியூபினுடைய வியூஸை ஏற்றுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போது சமீபமாக ஒரு கலாச்சாரம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னா, செத்து போயிடுறாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த 16வது நாள் அந்த மாதிரி வந்து காரியம் நடத்துகிறாங்க. அந்த காரியம் நடத்தும்போது காரியம் முடிஞ்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, சொந்தக்காரங்கெல்லாம். அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது ஒரு தட்டோ, அந்த தட்டில் வந்துட்டு சாக்லேட்டோ அல்லது லட்டோ கொடுக்குறாங்க. மேம், இது கல்யாண வீட்டில் தானே மேம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க? கல்யாண வீட்டில் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சமீபமாக பர்த்டே ஃபங்க்ஷனில் எல்லாம் ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க வரும், இந்த 1 வயசு குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கும், அது போகும்போது நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே நினைக்குது அப்படின்னால ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, செத்த வீட்டில் அந்த செத்தவங்களுடைய நினைவாக ஒரு காரியத்தை பண்ணிட்டு திரும்பி போகிறவங்களுக்கு அவங்களுடைய நினைவாக வந்துட்டு இந்த மாதிரி தட்டு கொடுக்குறேன், டிஃபன் பாக்ஸை கொடுக்குறேன். எந்த ஊரில் மேம் இந்த மாதிரியான வழக்கங்கள்? எல்லா இடங்கள்லையும் இன்னைக்கு பரவலாக நடந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். என்ன செத்ததை கொண்டாடுறாங்களா இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையேன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொல்லுது, ரொம்ப நாளாக இப்படி தானே நடந்துகிட்டு இருக்குன்னு. என்னடா இது, நம்ம இங்கேயே இருக்கிறோம், நமக்கு இது வரைக்கும் தெரியல, ஆனால் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு நல்லது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து கொண்டாடலாம். ஒரு இறப்பின் வீட்டில் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது, உப்பே இல்லாமல் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் தானே நடந்தது. இனிப்பு கூட அந்த விருந்து வைக்கும் பொழுது அந்த இனிப்பு கூட வைக்க மாட்டாங்க, காரிய உணவு அப்படின்னு. நிறைய பேர் வந்துட்டு காரியத்தில் போடக்கூடிய சாப்பாடை கூட சாப்பிட மாட்டாங்க, அது வந்துட்டு வேற மாதிரி அப்படின்னு சொல்லி. இந்த சூழலில் இன்னைக்கு என்ன வந்துட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு பண்ணுறாங்களா, இல்லை நம்ம பிரபலமாகணும்னு பண்ணுறாங்களா, இல்லை என்ன அப்படின்றதே தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையை எவன் வீட்டில் என்ன நடக்கும், எங்கே என்ன போய் பார்க்கலாம், எந்த இதை வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான ஒரு மனநிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. அதனால்தான் அவங்க 2 பேருக்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அதுவும் வெளிநாட்டில் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதான் நம்ம ஒத்துக்கிறோம். அதை நீங்கள் பொது வழிகளில் யூடியூப்பில் போட்டு அந்த வியூஸை ஏற்றுறதுக்காகத்தான் இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு வக்கீல்கிட்டையாவது இல்லை சட்ட ஆலோசகர்கள்கிட்டையாவது நீங்கள் வந்து கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கணும்ல. கலந்து ஆலோசனை பண்ணால் கூட இதை வந்து நம்ம சொல்லலாமா? ஒரு யூடியூபருக்கு வந்துட்டு உண்மையிலேயே பொறுப்புணர்ச்சி ரொம்ப தேவை. சமூகத்துக்கு வந்துட்டு நம்ம கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன வேணாலும் கொடுக்கக்கூடாது. இப்போது நிர்வாண படங்களை எல்லாம் வந்துட்டு இளைஞர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் நிர்வாண படங்களை எல்லாம் யூடியூப்பில் போட்டு விடுவீங்களா? அப்போ உங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை தாண்டி இவர் வந்துட்டு இந்த மாதிரி செய்தது. இஃப்ரான் அவர்கள் வந்து இந்த தப்பை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த தவறுக்கு அவருக்கு என்ன தண்டனை வந்து நம்ம என்ன தண்டனை கொடுப்பாங்க? 3 வருஷம் சொல்கிறாங்க, 5 வருஷம் சொல்கிறாங்க, 10,000 வரைக்கும் தண்டத்தொகை, அப்படி இல்லாட்டி 50,000, இந்த மாதிரி அவருடைய அந்த இந்த சட்டம் வந்து எதுக்காக போடப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி
குழந்தைகளை வந்து கொல்றாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ஒரு தவறு, அந்த மாதிரியான தவறுகள் இவர் பண்ணல. அப்போ இவருக்கு இந்த அளவுக்கு கடினமான ஒரு தண்டனைகள்லாம் குடுப்பாங்களா? இப்போ சுகாதாரத்துறை வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. எதுக்காக இத பண்ணீங்கன்ற எங்களுக்கு விளக்கம் வேணும். உடனே அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி இவர் வந்துட்டு YouTubeல வெளியிட்ட அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டாரு. எடுத்துட்டாரு. மன்னிப்பு கேட்டும் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லியாச்சு. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட சுகாதாரத்துறை வந்துட்டு அமைதியா இருக்குன்னா, இல்ல. என்ன காரணம்? இவர் வந்து சட்டத்தை மீறி விட்டார். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அதனால சட்டத்தை மீறி இருக்கிற காரணத்தினால் இவருக்கு நிச்சயமாக என்ன பண்ணணுமோ அதை வந்து செய்யணும். அதனால சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்கு, இதை வந்துட்டு காவல்துறையில் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல அந்தந்த அமைச்சகம், அந்தந்த சட்ட வல்லுநர்கள் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இதை வந்துட்டு இவர் இந்த நோக்கத்துக்காக பண்ணலை அப்படின்னு விட்டா நாளைக்கு வேற ஒருத்தன் வேற மாதிரியா சொல்லுவான். அப்போ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரையும் சரிசமமா நிறுத்த வேண்டிய அவங்க இப்போ அவருடைய உள்நோக்கம் இந்த கருவை வந்து கலைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அவரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏன் பார்க்கணும்? அதான் ஒரு 10 மாசத்துல வெளியில தெரிஞ்சிட போகுது இல்லையா? அப்புறம் ஏன் வந்துட்டு அதை பார்க்கணும்? ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, ஒரு பட்டாம்பூச்சி அப்படியே பறக்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் காலம் வந்து நீட்டிச்சிருக்கலாமே. இப்போ இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு குழந்தைங்க கிட்ட அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு 50 காசு சாக்லேட் வாங்கி கொடுத்தா, இன்னைக்கு 50 காசே இல்லை. ஒரு 50 காசு சாக்லேட் கொடுத்தா கூட ஐயா அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய டைரி மில்கை வாங்கி கொடுங்க, சில்கி எல்லாம் போட்டு வருது இல்லையா, அதை வாங்கி கொடுங்க, அப்படி வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போது அந்த மனநிலையை வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து தடுக்கிறீங்க? ஒவ்வொரு இதையும் வந்துட்டு குழந்தைகள் மனநிலையிலிருந்து குதூகலப்படும் பொழுது தான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அப்போ எப்போ சாவறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த சஸ்பென்ஸை வந்து இவங்க நாங்கள் முன்னாடியே அந்த சஸ்பென்ஸ் எடுத்துக்கிறோம்னு இந்த இதை பண்ணிட்டாங்க. அதை உங்கள் வரைக்கும் வச்சுக்க வேண்டியதானே? அதை ஏன் நீங்கள் பொது வெளிகளில் சொல்லணும்? ஏன்னா பொது வெளிகளில் இவ்வளோ பெரிய இது வந்து நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ பெண்கள் வந்துட்டு சிசுக்கொலை பண்ணும் பொழுது ஒரு நியாயத்தை சொன்னாங்க. என்ன நியாயம்? பெண்களுக்கு வந்துட்டு கல்வி கொடுக்க முடியல, அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது இவ்வளோ வரதட்சணை கொடுமை இருக்குது. அடுத்தது அவங்க வீட்டில் அதான் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு கருவுற்று இருக்கும் பொழுது அம்மா வீட்டிலேருந்து அவ்வளோ சீர் கொடுக்கணும், அப்புறம் குழந்தை பேர் பார்க்கணும், அப்புறம் காது குத்து வரணும். அப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி குடும்ப வன்முறைகள் இத்தனை இருக்குது. அவ்வளவையும் அந்த பெண் ஏன் தாங்கணும் அப்படின்னால நாங்கள் முன்கூட்டி சாவடிக்கிறோம் அப்படின்னு ஒரு நியாயம் சொன்னாங்க. அந்த நியாயத்தை ஏற்றுக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு கூட ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து குறைவாகத்தான் கிடைக்குது, பெண் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி குறைவாகத்தான் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசில் வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்குன்னா கேந்திரிய வித்யாலயால அவங்களுக்கு வந்துட்டு இலவசமான கல்வியை வந்து கொடுக்குறோம். ஆனால் என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த ஒரே ஒரு குழந்தை தான், வேற குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு உறுதி சான்றிதழை வந்து அவங்க கொடுக்கணும். அப்போது ஒன்றிய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் குழந்தைகளினுடைய பெண் குழந்தைகளினுடைய கல்வியை அவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இத்தனை சலுகைகளை கொடுக்குதுன்னா என்ன காரணம்? அதை வந்து ஒரு யூடியூபராக இருந்து அவர் யோசிக்க வேண்டாமா? ஒரு ஊடகவியலில் இருக்கிறோமே அப்படின்றதுக்காக என்ன குப்பைகளை வேணாலும் கொண்டு வந்து கொட்டலாமா? அப்போது இவங்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் வந்துட்டு உலகமே பார்க்கணும். அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நான் வெளியில் சொல்லிக்க மாட்டேனா? அப்போ எனக்கு அந்த இது கிடையாதா? அப்போ எனக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு என்னை கவனிக்காமே இருக்காங்களா அப்படின்ற ஒரு இடத்தையும் கொண்டு வராங்க இல்லையா? அப்போ பிரபலமானவர்களுடைய குடும்பத்தில் மட்டும்தான் என்ன குழந்தை பிறக்குது, யார் வராங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணுமா? அப்போ சாமானிய வீட்டிலலாம் இருக்காதா? அந்த மாதிரி எல்லாரும் எனக்கு வந்துட்டு என்ன குழந்தைன்னு பிறக்க போகுதுன்னு தெரியணும், நானும் முன்கூட்டியே இந்த மாதிரி விழா எடுக்கணும், அதனால் இந்திய அரசே இந்த சட்டத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க, அதனால் என்னுடைய குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத நான் இந்த நாட்டிலேயே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்கு வந்துட்டு இன்டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், அவர் வந்துட்டு பெண் குழந்தையா இருந்தால் கொல்லணும்னு நினைக்காம இருக்கலாம், பெண் குழந்தைய வந்து அவர் ஆராதிக்கலாம். ஆனால் இந்த சமூகத்தில் அது என்னவாக பார்க்கப்படும்? நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது நீங்கள் பெண் குழந்தைகளை வந்துட்டு அரவணைச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் உலகத்தில் கடவுளே உங்களுக்கு வந்துட்டு அருள் செய்கிறார் அப்படின்ற ஒரு வாசகத்தை எல்லாம் சொல்கிறார். அந்த மாதிரி பொருள் தரக்கூடிய வாசகத்தை பேசுகிறார். ஏன் பேசணும் அப்படின்னா பிறந்த பெண் குழந்தை அப்படியே மண்ணில் போட்டு புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு.
ஏன்னா வரதட்சணை கொடுமையா அல்லது பெண்களை பாதுகாக்க முடியலையா, எவ்வளவோ பிரச்சனைகள். இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி நாம பிறந்தப்பவே கள்ளிப்பாலோ நெல்மணி இருக்கு இல்லையா, அதை வாயுவில் போட்டாங்கன்னா அப்படியே தொண்டையில் அடைச்சி செத்துரும் குழந்தை. அந்த மாதிரி நெல்மணிக்கும் கள்ளிப்பாலுக்கும் தப்பி பிறந்தவர்கள் நாம். அதனால தான் இன்னைக்கு நம்மளால பேச முடியுது. மறுபடியும் இவங்க பழைய காலத்திலேயே எடுத்துட்டு போய் விட்டுடுவாங்களோ அப்படின்ற பயத்தின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சுகாதாரத்துறையே இப்போ நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா யூடியூபர் சவுக்கு சங்கரா இருக்கட்டும், இப்போ அடுத்தபடியா யூடியூபர் இஃப்ரான், அப்புறம் யூடியூபர் டிடிஎஃப், இந்த மாதிரி இந்த யூடியூபை வந்து இதை யூடியூப் தளத்துல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து பயங்கரமா எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அப்போ யூடியூப்ல தவறான தகவல்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இதை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி தேவை. நம்ம வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக இதை வந்து செய்யக்கூடாது. இன்னும் கூட நிறைய இடங்களில் விபத்து நடந்திருக்குன்னா அதை வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ லைவில் போட்டு எத்தனை வியூஸ் வருது, எத்தனை ஷேர்ஸ் வருது, லைக்ஸ் வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய ரொம்ப கேவலமான ஒரு மனநிலைக்கு மனிதன் இன்னைக்கு போய்கிட்டே இருக்கிறான். அதிலிருந்து அவனை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் சமூக பொறுப்பு என்பது தேவை. இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. பெண் பாதுகாப்புலேருந்து ஒரு யூடியூபை எப்படி நடத்தணும், ஒருத்தனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? அதனால் இன்றைக்கி வந்துட்டு எல்லாரும் ஓரளவாவது பொறுப்புணர்வோடு இருக்கணும். அதனால் தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை வந்து புதுவெளிகளில் பரப்புறது அல்லது தனிப்பட்ட சோகத்தை ரொம்ப இன்டிமசியாக இருக்கக்கூடிய சோகத்தையோ அல்லது மகிழ்ச்சியோ வந்து பகிர்ந்துக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி.